சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் கூலி. இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. மேலும் இந்த படத்துடைய தொய்வான திரைக்கதை காரணமாக படத்தோட ஒட்டுமொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 550 கோடிக்கு மேலே தான் இந்த படம் வசூல் செஞ்சது. ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே பெறலை. விமர்சன ரீதியாக தோல்வி படம் என்று சொல்லலாம். அதை தொடர்ந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் என ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை நெல்சன் தான் எடுத்துருக்காரு. ஜெயிலர் 1 படத்தையும் நெல்சன் தான் எடுத்தார். கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்த படம் ஜெயிலர். அதே போல் இந்த படமும் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி அடிக்கும் படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்திட்டு வராரு நெல்சன். டார்க் காமெடி ஜானரில் வித்தியாசமாக புதுமையாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி இருந்தார். அதை தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட பயணம் செஞ்சுட்டு வராரு நெல்சன். தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ரஜினியோடு சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால், பாலையா, எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, விஜய் சேதுபதி, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, தமன்னா, சுனில், ரெடின் கின்ஸ்லி என தொடர்ந்து மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒட்டுமொத்த மெம்பர்ஸும் இதில் இருக்கிறதா தற்போது தகவல்கள் வந்திருக்கு. அப்படி என்ன தான் நெல்சன் குக்கிங் பண்ணுறாரு, இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சுட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை நெல்சனால் கொடுக்க முடியுமா என்கின்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு வரும் என ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. தொடர்ந்து இப்போ கிறிஸ்மஸுக்கு ஜெயிலர் 2 படத்துடைய பாடல் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாடல் ஷூட்டிங் இன்னும் முடியாததுனால பாடலை இப்போ ரிலீஸ் பண்ணால் அதற்கான நேரம் இல்லை. கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோன்னா ஜனநாயகன் படத்தோடு கம்பேர் பண்ணுற விதமாக இந்த படத்துடைய பாடல்கள் இருக்கும் எனவும் ஜனநாயகனையே ஓரக்கட்டும் விதமாக ஜெயிலர் 2 அமையும் என சொல்லப்படுகிறது. மேலும் ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடியை பெற்றுத்தரும் என சொல்லப்படுகிறது. மேலும் தலைவர் 173 திரைப்படத்திற்காக ரஜினியும் கமலும் தொடர்ந்து கதை தேர்வில் ஈடுபட்டு வராங்க. ஆனாலும் சுந்தர் சி வெளியேறிலிருந்து சரியான இயக்குநர்கள் அமையலை. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை என்று தான் சொல்லப்படுகிறது.